ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம டேங்கில் ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ப்ரீடாக இருக்குது. உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி நடந்தது, அப்புறம் ரிசல்ட் ரெண்டையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஞ்சல் டேங்கு. ஆல்ரெடி நம்ம இந்த டேங்கை ஏஞ்சல்ஸ் தனியாக விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீன்களையும் பிடிச்சி இதில் விட்டுருந்தோம். அதில் தான் ப்ரீடாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 ஏஞ்சல் தான் இருக்குது. அது கிட்ட போக முன்னாடி எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது பாருங்கள். 2 நாளாக ஃபீடும் எடுக்கலை. ஸோ இந்த அக்ரெசிவ்க்கு காரணம் தான் இது எக் வச்சு ஃப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் நான் பார்க்கவே செஞ்சேன். அங்கே பார்த்தீங்களா குட்டிங்க இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். கிட்டத்தட்ட அந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா 5 ஏஞ்சல் விட்டுருந்தோம். அதில் 2 எண்ணம் செத்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்று மட்டும்தான் பேர் இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா செத்து போயிருந்துச்சு. இந்த ஏஞ்சல் ஃபிஷ் எப்படி செத்து போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை கவனிக்காமல் விட்டேன். ஒன்ஸ் ஏஞ்சல் ஃபிஷ் பார்த்திங்கன்னா பேர் ஆனதுக்கப்புறம் அது எக் வைக்க முன்னாடி அது பக்கத்தில் இருக்க எல்லா மீனுக்குமே அட்டாக் பண்ணுது. இது ஆல்ரெடி எனக்கு தெரியும். பட் இது பேர் ஆகலை அப்படிங்கிற எண்ணத்துலேயே நான் இருந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2-3 நாளாகவே ஃபீட் எடுக்கலை. அதுக்கப்புறம் ஒரு மீனை காணும். ஆல்ரெடி 2 எண்ணம் செத்துடுச்சு, அதை நான் பார்த்துட்டேன். இது பார்த்திங்கன்னா மீனே காணும். இன்றைக்கி தற்செயலாக இந்த டேங்கில் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்கா, ஏன் ஃபீட் எடுக்கலை அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த குட்டிங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மீனும் செத்து ஒதுங்கி இருந்துச்சு. ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஒன்ஸ் ஒரு ஏஞ்சல் பார்த்தீங்கன்னா பேரப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த மீன்களையுமே கூட விடாதீங்க. அதை தனியாகவே விட்டுருங்க. அதான் சேஃப். இது நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். இது நிறைய பேர் கரெக்டாக பண்ணுறீங்க. பட் எனக்கு அது மறந்து போயிடுச்சு கைஸ். நான் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன் பேரப்பானதை. இந்த மீன்கள்லாம் பயங்கர அக்ரெசிவாக இருந்துச்சு 2 நாளாக. ஃபுட்டு பார்த்திங்களா அப்படியே கிடக்கு. அதுவும் சாப்பிடவே இல்லை. இல்லைனா வந்தது ஃபுட் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி பார்த்தேன், ஏதோ ஒரு கூட்டமாக அந்த மூலையில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத உத்து பார்க்கும்போது ஏதோ வேஸ்ட்டு மாதிரி இருந்துச்சு. க்ளீன் பண்ணலாம் கிட்ட பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அது ஏஞ்சலோடைய குட்டிங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் நம்ம ஏஞ்சல் ஃபிஷ்ஷோடைய குட்டிங்க. எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. அது மூவ்மெண்ட் இருக்குது. அதை வச்சு தான் நானே அது குட்டிங்கன்னு கண்டுபிடிச்சேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி குட்டிங்க பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்ம டேங்கில் ஏஞ்சல் ப்ரீடாக இருக்குது கைஸ். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அதுவும் நான் சொன்ன மெத்தடில் இது ப்ரீடானது பார்த்திங்கன்னா இன்னுமே என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணிடுச்சு. இதை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேரண்ட் இதை நம்ம கிட்டே விட மாட்டேங்குது, அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதான் பார்த்திங்கன்னா பேரண்ட் ஃபிஷ்ஷஸ். ஒன்று என்ன இருக்குது, ஒன்று பார்த்திங்கன்னா இதை அடிக்க பாருங்கள், அட்டாக் பண்ண வருது பாருங்கள். பார்த்திங்களா கைஸ், அட்டாக் பண்ண வருது. பார்த்தீங்களா கைஸ், செம அக்ரெசிவ் இது. ஏன்டா இப்படி பண்ணுற நீ? அதில் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஆனாலும் அது என்ன சண்டைக்கு வருது பாருங்களேன். என்னடா அவனால் பண்ண முடியும்? பூமரங்கு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனாலும் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கு. கைஸ் ஜம்ப் பண்ணி தலையிலேருந்து ஜம்ப் பண்ணி என்ன அட்டாக் பண்ணுது. ஆமாம் கைஸ், லைட்டாக வலிக்குது கேட்டிங்களா கைஸ். இதை அட்டாக் பண்ணும்போது ஜாலியாக தான் இருக்குது. ஃபைனலி நம்ம டேங்கில் ஃபஸ்ட் டைம் ஏஞ்சல் ப்ரீடாக இருக்குது. ஹாப்பி கைஸ். ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பார்த்துருப்பீங்க, அதோடைய குட்டிங்களையும் பார்த்துருப்பீங்க. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை கைஸ். நான் இது ஃபஸ்ட் டைம் நம்ம டேங்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஆக்சுவலாக நான் இதை மீனை விடும்போதே சொல்லியிருந்தேன். அதாவது இந்த மாதிரி ஒரு மீனை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த மீனை நீங்கள் தனியாக செப்பரேட் பண்ணி ஒரு டேங்கில் விட்டாலே போதும். அது எக் வைக்கிறதா இருந்தாலும் சரி, குட்டி போடுறதா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ப்ரீட் ஆகிறதா இருந்தாலும் சரி, அதுவாக பேரப்பாகி அதுவாக ப்ரீட் ஆகிக்கும். நம்ம பெருசாக எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே இருந்த 5 ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் தனியாக, கௌராமி தனியாக, கோய்கார்ப் தனியாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் விட்டுருந்தோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சலோடைய ப்ரீடிங். ஸோ நான் இது உங்ககிட்ட ஃபஸ்ட் டைம் சொல்லும் போதெல்லாம் எவ்வளோ தூரம் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்பியிருப்பீங்கன்னு தெரில. இப்போ நீங்கள் நம்பியிருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா இனிமேல் இதை விட ஒரு ப்ராக்டிக்கலாக நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. பட் எனக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இதில் நான் பண்ண சில மிஸ்டேக்ஸ், அதுக்கப்புறம் எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் பேரப் ஆனதுக்கப்புறம் நம்ம தனி டேங்கில் விடலாம். இல்லை நம்ம எல்லா மீன்களையும் கூட்டமாக விட்டு பேர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா மற்ற மீன்களை அங்கேருந்து மாற்றிடணும். இல்லை ஒரு பெரிய டேங்காக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. போதுமான அளவுக்கு வாட்டர் பிளான்ஸ் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. ஹைட் ஆகிக்கும், எஸ்கேப் ஆகிக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 மீன்களும் இப்படி தான் இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பேரப் ஆனதுமே அந்த மீன்களை அட்டாக் பண்ணியிருக்கு. அதில் அது இறந்து போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மீன் இறந்தது பார்த்திங்கன்னா கண் இன்ஃபெக்ட் ஆகி இறந்துருச்சு. ப்ளட்டு வந்துட்டு இருந்துச்சு கண்ணில் இருந்து. அட்டாக் பண்ணியிருக்கலாம்.
2வது மீன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இறந்துருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி இறந்ததுனே தெரில. இப்போ இறந்தது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அட்டாக் பண்ணி தான் இறந்துருக்கணும். அது எனக்கு நல்லா கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் ஏஞ்சல் ஃபிஷ் ப்ரீடிங் விடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் பெருசாக யோசிக்காமல் சிம்பிளாக ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஒரு பேர் ஏஞ்சலை விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எக் வச்சு அது வந்து பேர் ஆயிரும். நான் கூட அதில் ஒரு டெயில் பீஸ் வச்சதுக்கப்புறம் இது ப்ரீட் ஆகுமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெயில் பீஸெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். சரி ஒரு டெயில் பீஸ் வச்சிடலாம். ஏன்னா ஒரு பாலிஷான இடத்துல தான் இது எக் லே பண்ணி குட்டி வைக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலே நான் ஒரு டெயில் பீஸை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதுக்காக. இது ப்ரீடிங் செட் பண்ணுறதுக்காக. இது ஃப்ரிட்ஜ் பாக்ஸோடைய அந்த சைடில் ஆல்கே இருந்துச்சு. அந்த ஆல்கையை அதுவாக க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே இது எக் லே பண்ணியிருக்கு. இன்னொன்று பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு போயிட்டேன். சரி நம்ம இதை வீடியோ பண்ணி போட்டுடலாம், சக்ஸஸ் ஆகிடுச்சில்ல அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்குறேன் அதில் அந்த குட்டிங்களை காணும். நான் சரியான ஷாக் ஆகிட்டேன். என்னடா இது ஒருவேளை அதுவே சாப்பிட்ருக்குமோன்னு அங்கே இங்கே நல்லா தேடி பார்த்தேன். திருப்பி இன்னொரு கார்னரில் அது வந்து வாட்டர் பிளான்ட்ஸ் அந்த ஆல்கையே இருக்குல்ல அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது குட்டிங்களை திருப்பி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்து. அதுவும் கூட்டம் கூட்டமாக பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது. இதில் இடையில ஒரு மிஸ்டேக் பண்ணது என்னென்னா, இந்த ஆல்கே க்ரோத் ஓவராக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் பைப் வச்சு பார்த்திங்கன்னா அதில் இருக்க மொத்த ஆல்கையுமே எடுத்துட்டேன். மேபி அந்த டைம் அதில் எக் இருந்துச்சான்னு கூட எனக்கு தெரில. பட் நான் அது ஆல்கே க்ரோத்தை குறைக்கிறதுக்காக நான் அதில் பைப் வச்சு எடுத்ததில் நிறைய போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது பண்ணி ஒரு 2 டேஸ் கூட ஆகலை. 2 டேஸ் தான் ஆச்சு. 2 டேஸ் ஆச்சு. 2 டேஸ் ஆகிடுச்சு. அப்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா அதுலேயே நிறைய எக்கு போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு பேலன்ஸ் தான் இதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு மிஸ்டேக் அதையும் நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீடிங். ஒன்ஸ் ஏஞ்சல் பேரப்பாய் ஃபீட் எடுக்கலை அப்படின்னா அது எக்லே பண்ணியிருக்கும். நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா தண்ணியில் கை வைக்கும்போது அட்டாக் பண்ணதுனாலும் எக்லே பண்ணியிருக்கும். இல்லை எங்கேயாவது குட்டிங்க இருக்கும். ஒருவேளை நீங்கள் அவசரப்பட்டு டேங்கை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு மீன் ஃபீட் எடுக்கலை அப்படின்னு என்ன மாதிரி கிளம்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு நிறைய எக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து மிஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாட்டி 200% ஏஞ்சல் பார்த்திங்கன்னா அவுட்புட் கிடச்சிது. ஸோ இதுக்குடைய ஃபீடிங் ப்ராசஸ் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மேபி இப்போ இதுக்கு ஃபீட் பண்ணுமா அதெல்லாம் நான் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைனா நான் வந்துட்டு உங்களுக்கு நான் பண்ணுறத அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க எல்லாமேங்களையும் தனியாக விட்டு நம்ம சொன்ன மாதிரி அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.